வணக்கம். உண்மை ஏய் அன்மாய் ஏஐ செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப், பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஏன் தோல்வியடையக்கூடும் என்பதை இன்று விரிவாகப் பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் தனது முந்தைய ஆட்சிக் காலத்தில் பாகிஸ்தான் மீது கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தவர். ஆனால் இப்போது ஆசிம் முனீர் தலைமையிலான பாகிஸ்தான் ராணுவத்துடன் அவர் ஒரு புதிய உறவைத் தொடங்குகிறார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அந்த நாட்டின் அதிகார மையமாகத் திகழ்கிறார். ட்ரம்பின் தெற்காசிய வியூகத்தில் முனீர் ஒரு முக்கியப் புள்ளியாக பார்க்கப்படுகிறார். இருப்பினும் இந்த பந்தயம் ஏன் ஆபத்தானது? பாகிஸ்தானின் தற்போதைய உள்நாட்டுச் சூழல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் ட்ரம்பின் கணக்குகளை பிழைக்க வைக்கக்கூடும். முதலாவதாக, பாகிஸ்தானில் நிலவும் அரசியல் ஸ்திரமற்ற நிலை. முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் ஆதரவாளர்கள் மற்றும் இராணுவத்திற்கு இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. இரண்டாவதாக, பாகிஸ்தானின் மோசமான பொருளாதார நிலை. நாடு மிகக் கடுமையான பணவீக்கம் மற்றும் கடன் சுமையில் சிக்கித் தவிக்கிறது. ட்ரம்பின் எந்தவொரு உதவியும் இந்த ஓட்டையை அடைக்கப் போதுமானதாக இருக்காது. பயங்கரவாதத்திற்கு எதிரான பாகிஸ்தானின் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா எப்போதும் சந்தேகத்துடனேயே இருந்து வருகிறது. முனீர் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கடினம். சீனாவின் செல்வாக்கும் இங்கே ஒரு முக்கிய காரணி. பாகிஸ்தான் தனது நீண்டகால நட்பு நாடான சீனாவை விட்டுக் கொடுக்காமல் அமெரிக்காவுடன் எப்படி இணையும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சீன-பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சிபிசி போன்ற திட்டங்கள் பாகிஸ்தானை சீனாவின் கட்டுப்பாட்டிலேயே வைத்துள்ளன. ட்ரம்ப் இதை விரும்புவதில்லை. மக்கள் செல்வாக்கு மிக்க இம்ரான் கானை சிறையில் வைத்துக்கொண்டு இராணுவத்தால் மட்டும் அமைதியை நிலைநாட்ட முடியாது. இது ட்ரம்பிற்குத் தெரியும். ட்ரம்ப் எப்போதும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையைக் கொண்டவர். பாகிஸ்தானுக்கு அவர் வழங்கும் நிதியுதவி அதற்கு பிரதிபலனாக எதையும் தராவிட்டால் உடனே நிறுத்தப்படலாம். பாகிஸ்தான் ராணுவம் தனது அதிகாரத்தைத் தக்கவைக்க அமெரிக்காவை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்த முயற்சிக்கும். இது ஒரு நேர்மையான உறவாக இருக்காது. பொதுமக்களிடையே இராணுவத்தின் மீதான அதிருப்தி அதிகரித்து வருவது ஆசிம் முனீரின் நிலையை மேலும் பலவீனப்படுத்துகிறது. ட்ரம்பின் பந்தயம் இங்கேயே தோற்கிறது. உலகளாவிய புவிசார் அரசியலில் பாகிஸ்தானின் முக்கியத்துவம் குறைந்து வருவதும் கவனிக்கத்தக்கது. இந்தியாவுடனான அமெரிக்காவின் நெருக்கம் இதற்கு ஒரு காரணம். இந்தியாவுடன் அமெரிக்கா கொண்டுள்ள வலுவான இராணுவ மற்றும் பொருளாதார உறவு பாகிஸ்தானை ஒரு இரண்டாம் நிலை பங்காளியாகவே மாற்றியுள்ளது. பாகிஸ்தான் தலிபான், டிடிபி போன்ற அமைப்புகளால் ஏற்படும் உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் இராணுவத்தின் கவனத்தை திசை திருப்பி வருகின்றன. ஆசிம் முனீருக்கு இது பெரிய சவால். ஒட்டுமொத்தமாகப் பார்த்தால் டொனால்ட் ட்ரம்பின் இந்த வியூகம் ஒரு கத்தி மீது நடப்பது போன்றது. எந்தப் பக்கமும் சறுக்க வாய்ப்புகள் அதிகம். வரலாறு நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், பாகிஸ்தான் இராணுவத்துடனான அமெரிக்காவின் உடன்படிக்கைகள் எப்போதும் நீடித்த பலனை தந்ததில்லை. இன்றைய நவீன போர் முறைகளில் வெறும் இராணுவ வலிமை மட்டும் போதாது. பொருளாதார மற்றும் தொழில்நுட்பத் திறன் மிகவும் அவசியம். பாகிஸ்தான் இதில் பின்தங்கியுள்ளது. நிறுவன ரீதியான ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் பாகிஸ்தானை உள்நோக்கி அரித்து வருகின்றன. இது ட்ரம்பின் எந்தவொரு திட்டத்தையும் முடக்கிவிடும். எனவே ஆசிம் முனீர் மீது ட்ரம்ப் வைத்துள்ள பந்தயம் பாகிஸ்தானின் யதார்த்த நிலையை உணராத ஒரு தற்காலிகத் திட்டமாகவே தோன்றுகிறது. இது வெற்றியடைவது கடினம். காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ட்ரம்பின் இந்த துணிகர முயற்சி பாகிஸ்தானை காப்பாற்றுமா அல்லது மேலும் சிக்கலில் தள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்பயோங்கிறோம். இதுபோன்ற பல ஆழமான செய்திகளுக்குத் தொடர்ந்து உண்மை ஏய் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.